வணக்கம்ங்க. ராய் கூழுங்க அருமையாக காய்ச்சி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம திருப்பூர் மாவட்டம்ங்க, காங்கேய வட்டம்ங்க, முத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு குப்பையசாமி அருள்மிகு அத்தனூர் அம்மன் கோயிலுக்கு தான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 2வது வார வெள்ளிக்கிழமைக்கு போயிருந்தோம்ங்க. போய் அருள்மிகு அத்தனூர் அம்மன் அருள்மிகு குப்பையசாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தால் வரக்கூடிய பக்தர்களெல்லாம் அவ்வளோ அன்பாக பாசமாக கூப்பிட்டு ராய்க்கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னாவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை கூழுங்க, ராய்க்கூழ் கொடுக்கறது வழக்கமுங்க. அந்த ராய்க்கூழை குடிச்சா தான் நமக்கு ஆடி மாதம்ங்கிறது நிறைவாகும்னா பார்த்துங்களேன். நமக்கு அப்பிச்சூட்டு கோயிலுங்க. எப்பவுமே மாதம் அமாவாசை அன்னைக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிட்டு நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நீங்களும் போய் அத்தனூர் அம்மனை தரிசனம் பண்ணலான்னு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. தரிசனம் பண்ணாதவங்க நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் மூலமாக நீங்களும் அருள்மிகு அத்தனூர் அம்மனை தரிசனம் பண்ணுங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனா அம்மனை தரிசனம் பண்ணணும் போலுங்க. இந்த வாரம் நம்ம சேனல் மூலமாக அத்தனூர் அம்மனை தரிசனம் பண்ணுவோம், குப்பையசாமி தரிசனம் பண்ணுவோம். தரிசனம் பண்ணிட்டு நானும் ராய்க்கூழ் குடிச்சுங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட பயணம் பண்ணி வந்து அத்தனூர் அம்மனையும் குப்பையசாமியும் கும்பிட்டு ராய்க்கூழ் குடிச்ச மாதிரியே இருக்குன்னா பார்த்துங்களேன். தொடர்ந்து இந்த மாதிரி பயணம் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நாமும் போய் சாமி தரிசனம் பண்ணி ராய்க்கூழ் குடிக்கலாமுங்க. ஒரு ஆடி மாதத்தில் 5 வாரங்க அருள் அத்தனூர் அம்மனுக்கு வந்து அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் பண்ணீங்க. நான் இந்த 5 வாரம் வந்து அம்மனுக்கு கூழ் படையிலிட்டு பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இது போன வருஷம் ஆரம்பித்து இது 2வது வருஷம் போயிட்டுங்க. 2வது வருஷத்துக்கு 2வது வாரங்க சிறப்பாக பண்ணிட்டுருங்க. பக்தர்லாம் கலந்துட்டு எல்லாம் சிறப்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு மாதம் ஸ்பான்சர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வாரம் ஸ்பான்சர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு அபிஷேகம்? அபிஷேகம் வந்து 6:15 ஆரம்பித்து 7 மணிக்கு அபிஷேகம் முடியுங்க. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அபிஷேகம் வந்து முடியுங்க. சரிங்க. 7:10 கூழ் இது முடி வரைக்கும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் வர வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் கூழ் படையிலிட்டு சாமி படிச்சுட்டு பக்கத்துலலாம் கொடுத்துருவாங்க. அருள்மிகு அத்தனூர் அம்மன் கோயிலில் வந்து மகாமணி பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் முத்தூர் குலதெய்வ அன்னதான அறக்கட்டளை சார்பில் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் சரிங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடுங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டிஃபன். வர்ற பக்தர்களில் வந்து எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் சமையல் பண்ணி யாராவது தாமதம் இல்லாமல் சாப்பாடு கொடுத்து சுவையாக கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் கம்மங்கூழ் வந்து ஆரோக்கியமான உணவுங்கிறது. கம்மங்கூழ் ஒவ்வொரு மாதம் உள்ளே இருக்குது. மதிய நேரம் 10 மணிலேருந்து கம்மங்கூழ் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் கம்மங்கூழ் வந்து பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாம் சிறப்பாக வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குத்துவிளக்கு பூசை வந்து 21/8/2026 ஆவணி 4ஆம் தேதி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தன்னைக்குங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. 504 விளக்கு வச்சு பண்ணுறது வருஷம். சாயந்தரம் 5:30 மணிக்கு 4 மணிக்கு அம்மனுக்கு வந்து லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையோட வந்து பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுங்க. சரிங்க. 5:30 மணிக்கு குத்துவிளக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகுதுங்க. 504 விளக்கு வச்சு பூஜை பண்ணுற இந்த வருஷம் நடக்குதுங்க. எத்தனை மணி வரைக்கும் நடக்குங்க? 8 மணி வரைக்கும் இருக்குங்க பூஜை வந்து. 8 வந்து எல்லாம் 10 நைட்டு வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க. எல்லாம் புதுவிளக்கு பூஜை முடிஞ்ச அன்னதானம். ஆமாங்க, முடிஞ்ச அன்னதானம் பண்ணிட்டு இருக்குதுங்க. தகவலுக்கு நன்றிங்க. சந்தோஷங்க. அப்படி இருந்தாலும் நிறைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், வேஸ்ட் ஆகிடும். இல்லை வேஸ்ட் உங்களுக்கு நான் இந்த குப்பையசாமி வீட்டுக்கு போட்டாங்க. அங்கே எடுத்து சொல்லுவாங்க. ஆமாங்க, நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலுங்க. ஆமாம். ஆடிவேலி இந்த வாரம்ங்க அருமையான தரிசனம். அத்தனூர் அம்மனை தரிசனம் பண்ணோம். அடுத்த வாரம் எந்த கோயிலும் தெரியலிங்க, மறக்காமல் பாருங்கள். அடுத்த வாரம் ஒரு அம்மனை நம்ம வந்து நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலாக மறக்காமல் பதிவு பண்ணலாம்னு இருக்கிறோமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.